வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. செங்கோட்டையன் அவர்கள் நேற்று பேசியதற்கு பதிலடி கொடுத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமியின் வலதுகை ஆர்பி உதயகுமார். இதனால் ஆர்பி உதயகுமாரின் கதையே முடிய போவதாக மேற்கு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாஜி அமைச்சர்கள் ஆர்பி உதயகுமாருக்கு கண்டனத்தை தெரிவித்துள்ளார். அப்படி ஆர்பி உதயகுமார் அவர்கள் என்ன கூறினார்? 4 ஆண்டுகள் 3 மாதம் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு எடப்பாடி தான் அதிமுகவை வலிமைப்படுத்தினார். தற்பொழுது அதிமுகவில் இருந்து கொண்டு எடப்பாடிக்கு துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்ற துரோகிகளை நிச்சயம் அதிமுக வெளியேற்றும் என்று ஆர்பி உதயகுமார் அவர்கள் வீடியோ ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். இது நேற்று செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களது 108வது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தின் பொழுது என்னை எதிர்க்க நினைத்தால் நிச்சயம் அதற்கு அவர்கள் பதிலடிகளை நாங்கள் தகுந்த முறையில் கொடுப்போம் என்று செங்கோட்டையன் அவர்கள் பேசியதற்கு பதிலாக ஆர்பி உதயகுமார் அவர்கள் இந்த வீடியோ ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியின் விசுவாசியாக ஆர்பி உதயகுமார் இருக்கலாம், ஆனால் என்றைக்கும் எம்ஜிஆரின் விசுவாசியாகத்தான் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறார் என்பதில் துளி அளவு கூட மாற்று கருத்து கிடையாது. செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆரின் பிறந்தநாளான 108வது பிறந்தநாள் விழாவில் கூட எடப்பாடி பழனிசாமியின் பெயரை பொதுச் செயலாளர் என்று பயன்படுத்தியிருக்க மாட்டார். இதிலிருந்தே எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டையன் அவர்கள் களமிறங்கி விட்டார் என்ற தகவலும் வெளியாகிவிட்டது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் செங்கோட்டையன் வீட்டிற்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருப்பதற்கு முக்கியமான காரணமே எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற கூலிப்படைகள் இரவோடு இரவாக எந்த ஒரு கலவரத்தையும் சேதப்படுத்தக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கையாகத்தான் செங்கோட்டையன் அவர்கள் போலீசிடம் அனுமதி பெற்று தற்பொழுது துப்பாக்கி ஏந்திய போலீஸும் போடப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. ஆர்பி உதயகுமாரை ஏற்கனவே தென் மாவட்டத்தில் உள்ளே நுழைவிடாமல் பார்த்து வருகின்ற நிலையில் தற்பொழுது வட மாவட்டத்திலும் தற்பொழுது ஆர்பி உதயகுமாருக்கு எதிராக களம் இறங்கிவிட்டார்கள். இனி ஆர்பி உதயகுமார் அரசியலில் அனாதையாக்கப்படுவார் என்ற தகவலை செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் தெரிவித்து வருகிறார்கள். எம்ஜிஆரின் படம், ஜெயலலிதா அவர்களது படம் இல்லை என்றால் என்ன, எடப்பாடி அவர்களது உருவமாக இருக்கிறார் என்று ஆர்பி உதயகுமார் அவர்கள் இப்படி ஏன் கொத்தடிமையாக எடப்பாடிக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியாகவே பார்க்கப்படுகிறது. இரட்டை இலை சின்னத்தில் தேர்தல் ஆணையம் தலையிட்டு இருப்பது தற்பொழுது வெட்டு வெளிச்சத்தில் வந்துவிட்டது. இனி எடப்பாடியின் கதை முடியப் போவதாக ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.